ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் இருந்தான். ரொம்ப நல்லவன், கர்மா நம்பிக்கையில நிக்கிறவன். எல்லாரும் அவன் கிட்ட கடன் கேட்க வந்தா ஒருத்தரையும் விரட்ட மாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு வித்தியாசமான கண்டிஷன் இருக்கு. கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காசு எப்ப திருப்பி கொடுப்பேன்னு சொல்லு, இந்த ஜென்மத்துல இல்லன்னா அடுத்த ஜென்மத்துலன்னு கேட்பான். நேர்மையானவங்க சொல்றாங்க இந்த ஜென்மத்திலே கொடுத்துடுறேன்னு. ஆனா நேர்மை இல்லாத கொள்ளைக்காரங்க சிரிச்சு அடுத்த ஜென்மத்துல கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அவங்க சாமர்த்தியமா புத்திசாலி நடந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சீக்கிரமே இந்த கதை எல்லா ஊர்லயும் பரவியாச்சு. ஒரு நாள் ஒரு திருடன் இதை பத்தி கேள்விப்பட்டான். அவனுக்கு கடன் வேண்டியதில்லை, அவன் எண்ணம் வேற. அவன் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான அந்த பெட்டிய பாருங்க, அதுலதான் பணக்காரன் பணத்தை எல்லாம் வச்சிருந்தான். அவனுக்கு பின்னாடி திருட போறதுக்குன்னு. அப்புறம் அந்த பணக்காரன் கிட்ட போய் ஒரு கடன் கேட்டான். எப்ப கொடுப்பேன்னு சொல்லு, இந்த ஜென்மத்துல இல்லனா அடுத்த ஜென்மத்துலன்னு பணக்காரன் கேட்டான். அந்த திருடன் அடுத்த ஜென்மத்துலன்னு சொன்னான். சூப்பரா! அந்த கணக்கு எழுதுற ஆளு அந்த பதில பதிவு பண்ணிட்டு பாதுகாப்பான அந்த பெட்டியை திறந்து பணத்தை கொடுத்தான். அந்த திருடன் அந்த பெட்டி எங்கேன்னு நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா போயிட்டான். அந்த இரவுல அந்த பணக்காரன் வீட்டுக்குள்ள பணத்தை எடுக்க போனான். ஆனா பணக்காரன் விழிச்சிருந்தான். வீடு வெளிச்சமா இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம எருமை கொட்டாயிலே ஒளிஞ்சுக்கிட்டான். அங்க இருக்கிறப்போ சத்தம் கேட்டது. கவனமா கேட்டா 2. ஏய் பாரு, காளைகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிர்ச்சியா எனக்கு அவங்க பேச்சு புரிஞ்சிச்சு. ஒரு காளை இன்னொரு காளையை பார்த்து, நீ இன்னைக்குத்தான் வந்தேன்னு கேள்விப்பட்டேன், சரியான்னு கேக்குது. அடுத்த காளை, ஆமா இன்னைக்குத்தான் வந்தேன். நீ எவ்வளவு நாளா இங்கே இருக்கன்னு கேக்குது. முதல் காளை, 3 வருஷமா. எனக்கு முந்தின ஜென்மத்துல ஒரு பணக்காரன் கிட்ட கடன் வாங்கி அடுத்த ஜென்மத்துல திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். அவனை பத்தி மறந்துட்டேன். ஆனா என் கர்மா என்னை பிடிச்சிட்டு வந்துருச்சு. காளையா பிறந்து அவன் கொட்டாய்க்கு வந்துட்டேன். கடன் முழுசா அடைச்சிற வரைக்கும் பால் கறந்து கடன் அடைக்கணும்னு சொல்லுது. கேட்டவன் அப்படியே நிதானமா ஆயிட்டான். முன்னாடி கட்டப்பட்டிருந்த காளைய பார்த்தான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, யாருமே தப்பு பண்ணா கர்மா கண்ணாடியிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு. சரி, இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ கர்மம் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுன்னு உறுதி பண்ணுச்சு. அடுத்த நாள் காலை பயந்தும் வருத்தப்பட்டும் அந்த திருடன் பணக்காரன் கிட்ட போய் பணத்தை திருப்பி கொடுத்து அவன் பேரை பதிவேட்டிலிருந்து நீக்கச் சொன்னான். இந்த கதை எந்த செயலும் கூலி இல்லாம போகாதுன்னு சொல்லித் தருது. கர்மம் மறக்காது. நல்லா செஞ்சாலும் கெட்டா செஞ்சாலும் அது நமக்கு திரும்பி வரும். எருமை மாடு அதோட கடனை திருப்பி செலுத்துறதுக்கு மிருகமாக பிறந்த மாதிரி நம்மளாலும் நம்ம கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியாது. நம்ம உலகுக்கு கொடுக்கறது நமக்கு திரும்பி வரும். அதுவும் நிறைய மடங்கு அதிகமா திரும்பி வரும். நேர்மையா வாழ்ந்து பிறருக்கு நல்லது பண்ணினா கர்மம் நமக்கு சந்தோஷம், வெற்றி, அமைதி கொடுக்கும். ஆனா நம்ம ஏமாற்றினா, ஏய் பாருங்க, நம்மளை ஏமாத்தி கேட்டினா நம்ம உயிரே கஷ்டப்படும். அதுவும் பலவிதமா. பணக்கஷ்டம், உடம்பு சரியில்லைன்னு கஷ்டப்படுவோம். எப்பவும் கஷ்டம்தான். இயற்கையில ஒரு சின்ன உதாரணம். ரோஜா சிவப்புனா எல்லா நிறத்தையும் உள்வாங்கிட்டு சிவப்பு மட்டும்தான் காட்டும். அதனாலதான் நம்மளுக்கு அது எலி மாதிரி தெரியும். சரி, அதே மாதிரி நம்ம கொடுக்கறது தான் வாழ்க்கை திருப்பி கொடுக்கும். நல்லது பண்ணினா நல்லது கிடைக்கும். ஏமாத்தினா, கிண்டல் பண்ணினா, கெட்டது பண்ணினா நேர்மையின்மை, கஷ்டம் நம்ம கிட்ட வரும். நேர்மையா வாழ்றவங்களுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் சம்பளம் கிடைக்கும். அவங்க கஷ்டப்பாடு நல்ல பலன் கொடுக்கும். சாரிங்க, அந்த கதையில நல்லா வாழ்றவங்க உண்மையான வெற்றியை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஏமாத்தி வாழ்றவங்க சீக்கிரம் மேல வந்தாலும் கீழே விழுந்துடுவாங்க. கர்மாங்கிறது யாரும் வேற யாரையும் கஷ்டப்படுத்தி வெற்றியடைய முடியாதுன்னு பாத்துக்கிற அற்புதமான சக்தி. நம்ம விதைச்சது நமக்கு தான் அறுவடை. நேர்மையா நல்லா இருந்தா வாழ்க்கை நம்மள ஆசிர்வதிக்கும். ஆனா கெட்ட காரியம் பண்ணினா நமக்குத்தான் கஷ்டம். சரிங்களா? எப்பவும் நல்லது பண்ணுங்க. நம்ம கொடுக்கறது வாழ்க்கை நமக்கு திரும்ப கொடுக்கும். கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா திரும்ப வரும்.